Taste the Daily. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் விமானத்தில் பயணம் செய்த 241 பேர் உட்பட 265 பேர் உயிரிழந்தது நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த துயர சம்பவத்தின் பின்னணி குறித்து சிறு தொகுப்பாக காணலாம். அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா 171 என்ற விமானத்தில் 2 விமானிகள், 10 ஊழியர்கள், 14 குழந்தைகள் என 242 பேர் பயணித்தனர். இதில் 169 பேர் இந்தியர்கள், பிரிட்டனை சேர்ந்த 53 பேர், போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த 7 பேர், கனடாவை சேர்ந்த ஒருவர் உள்ளிட்டோர் விமானத்தில் இருந்தனர். இந்த நிலையில் விமானம் தரையை விட்டு பறக்க தொடங்கிய பிறகு போதுமான உயரத்திற்கு மேலே எழும்பவில்லை. இதையடுத்து புறப்பட்ட 2 நிமிடங்களில் அகமதாபாத் மெகானி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது. இதில் விமானத்தில் பயணம் செய்த 241 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் விமானத்தில் பயணம் செய்த நிலையில் அவரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்துள்ளார். அவர் அவசர கதவை திறந்து குதித்ததாலேயே உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. விமானம் விழுந்து நொறுங்கிய குடியிருப்பு பகுதியில் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதி இருந்தது. இங்கு ஏராளமான மருத்துவ மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் விடுதியின் 4 மாடி கட்டிடம் மீது விமானம் மோதியதில் அந்த கட்டிடம் உடைந்து நொறுங்கியது. இதில் மருத்துவ மாணவர்கள் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஒட்டுமொத்தமாக இந்த விமான விபத்தில் பயணிகள் 241 பேர், மருத்துவ மாணவர்கள், குடியிருப்பு வாசிகள் உள்ளிட்டோருடன் 265 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். மேலும் காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கான முழு செலவையும் டாடா நிறுவனம் ஏற்கும் என்றும், விமான விபத்தில் சேதமடைந்த மருத்துவக் கல்லூரி விடுதியை சீரமைக்க டாடா நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் விபத்திற்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளதால் அதை ஆராய்ந்த பிறகே விபத்திற்கான உண்மையான காரணம் தெரியவரும்.